ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் சுபா கிருஷ்ணன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹேரை சூப்பராக க்ரோ பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பரான ஹேர் பேக் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து செம்பருத்தியை பச்சையான ஒரு இலையாக தான் நம்ம யூஸ் பண்ணி அரைச்சிருப்போம். பட் நான் வந்து ஊர்லேருந்து இலை கொண்டு வந்தேன். என்னோட மதரெல்லாம் வந்து சொன்னாங்க, நீ வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படின்னா, அந்த செம்பருத்தி இலையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் வந்து நல்ல ஒரு உச்சி வெயில் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு ஈவினிங் டைமில் அந்த மாதிரி வெயிலில் வச்சு நல்லா காய வைக்கணும். லைக் எப்படின்னா, நான் வந்து கையில் எப்படி பண்ணால் அதுனா உடையணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல பவுடர் பண்ணுற அளவுக்கு நல்லா அது வந்து காய வச்சு எடுக்க சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி நானும் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் கிட்ட ஆகிடுச்சு. நான் அதை காய வச்சுட்டு அப்படியே விட்டுட்டேன். ஸோ ஃபைனலாக இன்றைக்கி பார்த்ததுக்கப்புறமா சரி ஓகே, நம்மளும் ஹேர் பேக் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஹேர் பேக் தான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் ஹைபிஸ்கஸோட பொடியை வச்சு ஹேர் பேக் வந்து போட போகிறேன். ஸோ சூப்பர் எக்ஸைட்டட். எப்படி ரிசல்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நான் ஊர்லேருந்து கொண்டு வந்த செம்பருத்தி இலை. இது ஃபஸ்ட்டு என் தங்கச்சி நிறைய பறித்து கொடுத்தா, கவரில் போட்டு அப்படியே அலசி அப்படியே வெயிலில் வச்சேன். எப்படி எந்த அளவுக்கு சுருங்கிடுச்சின்னு பாருங்கள். இது கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 1 மந்த் கிட்ட ஆச்சு. பட் நான் அதுக்கப்புறம் இதை கண்டுக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். ஸோ இந்த வாட்டியாச்சும் எப்படியாச்சும் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ நல்லா கையில் எடுத்தாலே அது நல்லா உடையிற அளவுக்கு நான் வந்து இதை நல்லா காய வச்சுருக்கேன். இது அரைச்சிங்கன்னா ஓரளவுக்கு இது கொஞ்சமாக தான் நம்ம தலைக்கு ஏற்ற பவுடர் நமக்கு கிடச்சிரும். ஆனால் ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சையாக இருக்கிறத விட இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஒரு டைமாச்சும் பாருங்கள் எப்படி இருக்குது உங்களுக்கு ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதை அரைச்சிடலாம். ஸோ மக்களே, நான் வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சி கொண்டு வந்துட்டேன். பட் நான் வந்து இது வந்து அந்த சலிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஜலிக்கலை. ஏன்னா வந்து இன்னும் ஜலிச்சுன்னா அது எல்லாமே போயிடும், மண்டைக்கு அப்புறம் பத்தாது. அவ்வளோ எல்லாம் போட்டு எனக்கு இவ்வளோ தான் கிடச்சிச்சு. பாருங்கள் நான் எந்தளவுக்கு சாஃப்டாக அரைச்சிருக்கேன்னு. அதே மாதிரியே அரைச்சிக்கோங்க. ஸோ அது ஒரு ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக கறி லீவ்ஸ், ஆலோவேரா, ஃப்ரெஷ் ஆலோவேரா, அப்புறம் ஆம்லா போட்டிருக்கேன். ஸோ இது 3த்தையும் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு இதெல்லாம் உங்களோட ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஊற வச்ச வெந்தயம். இது வந்து நீங்கள் நைட்டே ஊற வச்சுருங்க. நான் சடனாக அந்த இலையை பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்ததுனால இது வந்து நான் 2 to 3 hours வந்து நான் ஊற வச்சேன். ஸோ நீங்கள் வந்து நைட்டே ஊற வச்சுக்கோங்க. ஸோ இந்த மிக்ஸ் எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சோன்னா இது இந்த மாதிரி தான் இருக்குது. அந்த வெந்தயம் அந்த ஆலோவேராலாம் இருக்குது இல்லையா, ஸோ அதனால் இது நல்லா ஒரு ஜெல் மாதிரி கம் மாதிரி இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ப்ளஸ் வந்து நான் இதில் வந்து ஒரு மூடி வந்து கோகனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கோகனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த மிக்சரை தான் நம்ம வந்து இப்போ அந்த செம்பருத்தி பவுடரோடு நம்ம வந்து கலக்க போகிறோம். ஸோ மக்களே, நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டை வந்து இந்த செம்பருத்தி பொடியில் வந்து நான் மொத்தமாக போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம நல்லா இது மிக்ஸ் பண்ணி தலையில் போட போகிறோம். நம்ம இந்த ஹேர் பேக் சும்மா இல்லைங்க, இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஹைபிஸ்கஸ் இலையில் வந்து நிறைய கார்போஹைட்ரேட்ஸ், கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், விட்டமின் சி, பி அண்ட் ஆன்டிஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய சத்துக்கள் இருக்குது. அப்புறம் வந்து நம்ம ஃபெனுக்ரிக் போட்டிருக்கோம், அதாவது வெந்தயம். ஸோ இந்த வெந்தயம் வந்து நமக்கு சொல்லவே வேணாம். இதில் நிறைய ஃபைபர், ப்ரோட்டீன்ஸ், அயர்ன், மெக்னீஷியம், அப்புறம் நிறைய நியூட்ரிஷன். அப்புறம் வந்து வேம்பாலம் பட்டை ரீசெண்டாக நான் வந்து போட்டிருந்தேன். அதில் இருக்க ஆல்கலாய்ட்ஸ் அப்படின்ற ஒரு சத்தும் வந்து இந்த ஃபெனுக்ரிக்கில் இருக்குது. ஸோ அதுக்கு ஈக்குவலான ஒரு சத்தை வந்து கொடுக்கும். ஸோ மக்களே, ஹேர் பேக் வந்து ரொம்ப நல்லா மேலெலாம் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இது பாருங்கள். ஸோ
ஸோ இப்போது நான் வந்து ஒரு 1/2 hour கிட்ட அப்படியே விட்டுட்டேன். இப்போ மணி வந்து 4 ஆகுது. ஸோ இப்போ நான் குளிச்சுட்டு என் மண்டையை வந்து நல்லா காய வச்சுட்டு எப்படி இருக்குது, எப்படி ஃப்ரிட்ஜெல்லாம் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். மக்களே, ஃபைனலி நான் வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணிட்டேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரிஸியாக இருக்குது பாருங்கள் என் ஹேர் பார்க்க. பட் ஆனால் கோம் பண்ணால் அந்த அளவுக்கு ஃப்ரிட்ஜ் இருக்காது. உண்மையாகவே சொல்கிறேன், அந்த அளவுக்கு ஃப்ரிட்ஜ் இருக்காது. ஏன்னா நம்ம போட்டு அந்த ஆலோவேரா, கோகனட் ஆயில், அப்புறம் வெந்தயம் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு வழுவழுப்பு கொடுக்கும். அண்ட் ஆல்சோ ஹைபிஸ்கஸோட லீஃப் இது எல்லாமே வந்து நல்ல ஒரு நரிஷ்மெண்ட்டை வந்து நம்மளோட ஹேருக்கு வந்து கொடுக்கும். இது எல்லாமே ஹேர் க்ரோத்தை வந்து தூண்டும் நமக்கு. அதனால தான் நான் முக்கியமாக இந்த ஸ்கேல்ப்லாம் நல்லா அப்ளை பண்ணி இப்படியெல்லாம் தேய்ச்சேன். நான் ஹேர் வாஷ் பண்ணும்போது அப்படி தான் பண்ணேன். நல்லா இப்படியெல்லாம் நல்லா அந்த மசாஜ் மாதிரி பண்ணோன்னா நம்மளோட ஸ்கேல்பில் வந்து அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து தூண்டப்படும். அதன் மூலமாக நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நம்ம லைவாக இதை பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹேர் கோம் கூட பண்ணல பாருங்கள். ஹேர் கோம் கூட பண்ணல. பட் ஆனால் நான் உள்ளே கையை விட்டு எடுத்தேன்னா எனக்கு மாட்டாது, அந்த அளவுக்கு மாட்டாது. ஏன்னா வந்து அந்த நம்ம போட்ட அந்த இன்க்ரீடியன்ஸ் அப்படி. பட் பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே நம்ம பல நாள் குளிக்காமல் சிக்கோடு இருக்க மாதிரி பெயின் மாதிரி இருக்குது. நான் சொன்ன மாதிரி ரொம்ப இருட்டிடுச்சு, எனக்கு லொக்கேஷன் சரியாக கிடைக்கல. ஸோ அதனால தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் லைவாக கோம் பண்ணி காட்ட போகிறேன். நான் வந்து இது சேலஞ்சாகவே எடுத்துக்கிட்டு சரி ஓகே நம்ம சீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நான் கோம் பண்ணாமல் அப்படியே வந்திருக்கேன். இப்போ லைவாக நம்ம கோம் பண்ணி காட்டலாம் வாங்க. நார்மலாகவே நீங்கள் வந்து அந்த சிக்கு எடுக்கணும், அந்த ஃப்ரிட்ஜை எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பல் சீப்பாக எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து சிக்கை வந்து ஈஸியாக எடுக்கும், நம்மளோட ஹேரும் வந்து பிரேக்கேஜ் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால பெரிய சீப்பாக எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் அப்படியே எப்போவும் பண்ணுற மாதிரி நார்மலாக தான் பண்ணுறேன். எனக்கு இது மேலெல்லாம் ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள், ஸ்மூத்தாக போதா பாருங்கள். ஓகே ஃபைன். இப்போ முடியல எவ்வளோ இருக்கு சீப்பில் முடி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஜஸ்ட் 1 or 2 hairs தான் எனக்கு வந்திருக்கு. இது ஸோ நான் ஹேர் வாஷ் பண்ணும்போது என் கைக்கு மாட்டின முடி இவ்வளோ முடி வந்து எனக்கு கொட்டுச்சு. பட் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஜெகதீஷ் மீனா அவங்க அந்த அக்காவோட ஒரு ஹேர் பேக் வந்து போட்டிருந்தேன். ஆக்சுவலி ரிசல்ட் வாஸ் அமேசிங். பட் அந்த ஹேர் பேக் பண்ணும்போது, அந்த ஹேர் பேக் வாஷ் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ முடி கொட்டுச்சு, சரியான முடி கொட்டுச்சு. நான் அப்போ ரொம்ப நொந்துட்டேன், என்னடா இது இவ்வளோ முடி கொட்டுது நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை விட இது கம்மியாக இருக்குது. நான் அதுக்கப்புறம் என்னோட ஹேர் மேலே வந்து கொஞ்சம் தான் கேர் எடுத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு ஹேர் வாஷ் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு. இதுவே ஜாஸ்தி தான், பட் அதை கம்பேர் பண்ணும்போது இது குறைஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஹேருக்கு இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஹேர் கேர் சீரீஸில் இது 2வது வீடியோ, சாரி 3வது வீடியோ. அண்ட் கண்டினியூஸாக இதே மாதிரி நிறைய ஹேர் பேக்ஸ், ஹேர் கேர் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு நாள் நமக்கு ஒரு முடி கூட கொட்டாமல் ஒரு நாள் வரும். அந்த நாளுக்காக தான் வெயிட்டிங். அந்த நாள் வந்துச்சுன்னா நான் ஜெயிச்சிட்டேன். கடைசி ஒரு டைலாகோட சொல்லி முடிச்சிடலாம். எப்பவுமே மூவிஸில் சொல்கிற மாதிரி நீ ஜெயிச்சிடுவேன்னு சொன்னால் இந்த உலகம் நம்பாது, ஜெயிச்சுட்டு சொன்னால் நிச்சயமாக நம்பும். நான் ஜெயிக்கும் போதே என்னோட பயணத்தையும் சேர்த்து உங்ககிட்ட சொல்லணுன்ற ஒரு ஆசையில் தான் இந்த வீடியோஸ் எல்லாருமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is bye from Subha Krishnan. Bye.